ஐ கிவ் யூ பவர் டு மேக் வெல்த் அப்படின்னு ஆதி அப்போஸ்தலர் அதிகாரத்துக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்கு. எல்லாரும் காத்துட்டு இருக்காங்களாம். என்னத்துக்கு காத்துட்டு இருக்காங்கன்னா, ஆவியானவர் வர போறாரு. ஆவியானவர் வந்து என்ன பண்ண போறாரு? பெலனை கொடுக்க போறாரு. பழைய ஏற்பாடுலயே சொல்லிட்டாங்க. பெலன் எதுக்கு? நம்ம பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கோம், ஓ அப்படின்னா நாங்களும் போயிட்டு ஜெபிச்சு எல்லாம் சுகமாக, அதுக்கு மட்டும் இல்லை, அது ஒரு பக்கம். அந்த பெலன் எதுக்கு? ஐஸ்வர்யத்தை உண்டாக்குறதுக்கு. அங்க எப்படி தரித்திரத்தின் ஒரு ஆவி உன்னை தடுக்க பாக்குதோ, அதை உடைய பெருசா ஆவியானவர் உனக்குள்ள இருந்து உன்னை ஐஸ்வர்யத்துக்குள்ள நடத்த வல்லவராக இருக்கிறாராம். ஆமென். என்ன படிச்சுட்டு இருக்கோம் சொல்லுங்களேன்? என்ன தொடங்கியிருக்கோம்? தரித்திரத்தை குறித்து படித்தோம். அப்புறம் ஆசீர்வாதங்களுக்கு எப்படி வருதுன்னு படித்தோம். ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டீங்கல்ல? ஆமாம், உண்மையாகவே சிலர் ஒத்துக்கிட்டாங்க மறந்துட்டோன்னு. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதனால நான் சீக்கிரமாக இப்போ சொல்கிறேன். நாங்கள் 2 கொரிந்தியரில் தொடங்கணும். இன்றைக்கி அங்கேயே வந்து முடிச்சிருவோம். 2 கொரிந்தியரில் 9வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் தொடங்கணும். என்ன எழுதியிருக்கு அதெல்லாம் இந்நேரம் மனப்பாடம் நீங்கள் பண்ணிடணும். இந்த சில வசனம்லாம் நான் காட்டுறேன். இந்த வசனம்லாம் மேலும் அதுக்கு சத்தம் கொஞ்சம் இங்கே யாராவது, எனக்கே கேட்க மாட்டேங்குது. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். முதலாவது என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம நிறைய நாளாக பார்த்துட்டு இருக்கோம். நற்கிரியைகள் செய்யறதுதான் நம்ம வேலையே. என்னது நம்ம பர்பஸ்? நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறோம்? எதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? தேவன் ஒரு நாள் பாபுவை பார்க்கும்போது, இந்த பாபு எனக்கு வேணும்னு நினைச்சனால தான் இன்னைக்கு பாபு இங்க இருக்கிறாரு. எதுக்கு அவருக்கு பாபு தேவைப்பட்டுச்சு? அவர் பாட்டு அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னா, அவருக்கு தேவனுக்கு எதுக்கு நீங்க தேவை? What is God's purpose then if you are only called to live your life selfishly? சுயமாவே யோசிச்சு சுயநலமாவே வாழ்றது தான் எனக்கு தேவன்னா எதுக்கு? அவருக்கு நீ எதுக்கு? உனக்கு அவர் தேவை. ஏன் அப்பப்ப அங்க போய் கதறினாதான் என்னுடைய பிரச்சனை எல்லாம். அதே மாதிரி அவருக்கும் he needs you. உங்களுக்கு அதுதான் நல்லா விளங்கணும். தேவனுக்கு நீங்க தேவை. ஆமென். எத்தனை பேருக்கு அது விளங்குது? தேவனுக்கு நான் தேவை. I am such a unique expression of God on earth. நானு என்ன மாதிரி உலகத்துல வேற யாருமே இல்லை. நீங்க என்னன்னு ட்ரை பண்ணாலும் என்ன மாதிரி ஆக முடியாது. அதே மாதிரி நான் என்னன்னு கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளும் உங்களை மாதிரி ஆகவே முடியாது. எனக்கு ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும். உட்காந்து நிறைய வாசிப்பேன், வீடியோஸ் பார்ப்பேன், ஹிஸ்டரி எல்லாம் பார்ப்பேன். அந்த ஹிஸ்டரி எனக்கு தெரிஞ்சனால நான் வரலாறு தெரிஞ்சனால நான் ஆண்டனி மாதிரி ஆகிட முடியுமா? அவர் வந்து பிரின்சிபல், ஸ்கூல் பிரின்சிபல், ஹிஸ்டரி டீச்சர். அவர்கிட்ட படிக்கிறவங்க எல்லாம் முக்காவாசி அவர் மேலே இருக்க கிருபை. அவர்கிட்ட படிக்கிறவன் எல்லாரும் ஸ்காலர்ஷிப் வாங்கி வெளிநாட்டுக்கு போயிடும். ஃபுல் ஸ்காலர். எத்தனை பேர் போயிருப்பாரு? சும்மா ஒரு approximately how many students would have gone, Anthony? சும்மா ஒரு throw a number. More than 100 students. Can you think about that? ஆமா, தட்டணும் கை தட்டணும். அதுக்கெல்லாம் இவர்கிட்ட படிச்ச 100க்கும் மேற்பட்டவங்க முழு ஸ்காலர்ஷிப் வாங்கி பெரிய பெரிய ஐவி லீக் யூனிவர்சிட்டில போய் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த கிருபை யாருகிட்ட மட்டும்தான் இருக்கு? அவர் செஞ்சிட்டு இருக்க நற்கிரியை அதுக்காக தான் அவர் படைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நற்கிரியை இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட நம்மளுடைய தேசத்தில் இருக்க யங் பீப்புளை ஒரு
we have a bright future because of that. இல்லையா? எங்களுடைய எதிர்காலம், இந்த தேசத்துடைய எதிர்காலம் நல்ல ஒளிமயமா இருக்கு. அவர் செஞ்சிட்டு இருக்க அந்த ஒரு வேலை இல்லை. இதைத்தான் தேவன் நம்ம எல்லார்ட்டையும் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த நற்கிரியைகளை நான் செய்யணும்னா முதல்ல நிறைய விஷயம் இருக்கு. வேதத்துல எழுதி இருக்க மாதிரி my God shall supply all my needs. தேவன் என்னுடைய தேவைகளை எல்லாம் எல்லாம் தேவைன்னு சொல்லும்போது நம்ம டப்புன்னு என்ன யோசிக்கிறோம்? பணம் மட்டும்தான் யோசிப்போம். தேவா, போன முறை நான் சொன்னதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். உங்க நல்லதுக்காக தான், கேளுங்க. அதையும் நீங்கள்லாம் இன்னைக்கு தான் புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறது தான் எனக்கு கொஞ்சம் உள்ளுக்கு வருத்தமாக இருக்கு. பரவாயில்ல. என்னது தேவைகள்? வேற என்ன இருக்கு? இமோஷனல் நீட்ஸ், தேர் ஆர் ஸ்பிரிச்சுவல். நல்ல அங்கே ஒருத்தர்கிட்ட எல்லாம் இருக்கும். அவருக்கு அவருடைய தேவை ஆவிக்குரிய தேவையா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய தேவைகள் நிறைய இருக்கு. தேவன் என்ன சொல்றாரு? உன் தேவைகளை எல்லாம் நான் சந்திப்பேன்றார். எல்லா தேவையும் என்னெல்லாம் தேவைன்னு இருக்கோ அந்த தேவையெல்லாம் நான். இதுல முக்கியமான மனிதனுக்கு ஒரு தேவை இருக்கு. ஏன்னா இந்த தேவையில தான் இந்த உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இது முக்கியம். அதுதான் பணம். இந்த உலகம், I am in this world, I am not of this world. நான் உலகத்துல தான் இருக்கிறேன். உலகத்துக்கு ஏற்றபடி வாழலனாலும் நான் உலகத்துல தான். அதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன்? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல நான் தான் வேற ராஜ்யத்துக்குரியவராச்சே, நான் டாக்ஸ் எல்லாம் கட்ட மாட்டேன்னு அவர் சொன்னாரா? இல்ல. அவருடைய வழியில பணத்தை கண்டுபிடிச்சு கொண்டு போய் டாக்ஸ. அப்ப இந்த உலகம் எதுல ஓடிட்டு இருக்கு? பணத்துல தான் ஓடிட்டு இருக்கு. எவ்ரிதிங் என்னெல்லாம் நம்ம செய்யணுமோ அது பணம் இல்லாம செய்யவே. இன்னைக்கு இங்க வந்து உட்காந்து ஒரு கூட்டத்தை நடத்தணும்னாலும் அதுக்கு பின்னாடி பெரிய செலவுகள் இருக்கு. விளங்குதா? நீங்க என்னன்னாலும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு தண்ணியை குடிக்கணும்னாலும் அது காசு கட்டி தானே ஆகணும். நல்ல காத்து வேணும்னாலும் காசு கொடுத்தாதான் நல்ல காத்து கிடைக்கும். இல்லாட்டி இருக்கிற காத்துக்கு நம்ம பழகி வாழ்ந்துட்டு இருக்கணும். ஆமாவா இல்லையா? Everything is money driven. We are the world is economically driven. பணம் தான். விளங்குதா? அப்ப இந்த நற்கிரியைகளை அப்ப நாங்க செய்யணும்னா, ஒரு சபையா நாங்க எங்களுடைய நோக்கத்துல நின்று செஞ்சு முடிக்கணும்னா என்ன இருக்கணும்? தைரியமா சொல்லுங்க. பணம் இருக்கணும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் போன முறை நான் படிக்கும்போது சொல்றேன். இதை நீங்க நம்ப தொடங்கணும். நான் சொல்ற விஷயங்களை இப்ப நீங்க நம்பும் போது என்ன தெரியுமா நடக்குது? உங்களுடைய மூளைகள்ல புதிய pathways, என்னது, புதிய வழிகள் உருவாகுது. When you listen to something new and you learn to believe it, you create neural pathways. புது வழிகளை புது வழிகள் அங்க வரும்போது நீ இன்னும் புதுசா செய்ய தொடங்கிடுவேன். அதனாலதான் கேட்கிற சில விஷயங்களை நல்லா நம்பணும். நான் எதையுமே ஒரு 10,000 தடவை எல்லா பக்கமும் போட்டு அலசாம வந்து சொல்லவே மாட்டேன். அறக்குறையாவும் சொல்ல மாட்டேன். எல்லா பக்கத்தையும் பார்க்கணும். அதை நீங்க விளைவிக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அப்ப பணத்தை பொதுவாகவே ஏன் பணத்தை பத்தி பேசினால நிறைய பேருக்கு பிடிக்காது? சொல்லுங்க பாப்போம். யாராவது இங்க இருந்து ஒரு நல்ல பதில் வந்துருன்ற ஒரு தைரியம், அதான் இங்க வந்துருவேன் உடனே. ஏன்னா நிறைய பிழையா படிச்சு கொடுத்து அந்த பணத்தை வச்சு நம்மளை கண்ட்ரோல் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி, இவங்க முந்தையோ எங்கேயோ போயிட்டு இருந்தாங்களாம். அங்கே போயிட்டு இருக்கும்போது நமக்கு எதுக்கு பேர் ஊரெல்லாம் வேண்டாம். அங்கே என்ன சொன்னீங்க? யூ வுட் borrow money and give. கடன் வாங்கி டைத்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஏன்? கடன் பிரச்சனை இல்லை, நான் சிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் டைத்து கட்டாயம் கொடுக்கலன்னா அங்க நம்மளை திட்டி தீத்துருவாங்க சார். அதுதான் பிரச்சனை. என்னோட தான் இருக்கீங்களா? நீ டைத்து கொடுக்கலன்னா, ஆமா, இந்த எல்லாரும் ஒன்னொன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஏன்? இதெல்லாம் நீங்க கேட்டனாலதான். அதனால பணத்தை பத்தி பேசினாலே நமக்கு ஒரு, அப்ப இது எல்லா பக்கமும் பார்ப்போம், அதையும் பார்ப்போம்.
கொடுக்கறதையும் கட்டாயம் பார்ப்போம், எல்லா பக்கத்தையும் பார்ப்போம். மை காட் ஷால் சப்ளை ஆல் மை நீட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னது? தேவனுக்கு ஒரு பேர் இருக்கு, யெகோவா ஈரே. யெகோவா ஈரேன்றது என் தேவன் என்னுடைய தேவைகளை, எல்லா தேவைகளையும் பூர்த்தி சந்திப்பார். அதுதான் யெகோவா ஈரேகா தான் அர்த்தம். வேதத்துல ஒரே ஒரு மனுஷன் தான் தேவனை யெகோவா ஈரேன்னு பேர் வச்சது, ஒரே ஒரு மனுஷன். அப்ப தேவனுக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்கு. என்னதான் இருக்கீங்களா? தேவனுக்கு ஒரு பக்கம் இருக்கு. அது எந்த பக்கம்னா, என்னுடைய தேவைகள் அவர் வந்து. ஆனா நீங்களே கவனிச்சு பாருங்க. நீங்க இப்ப நீங்களே கிருபையை நல்லா விளங்கிட்டவனுடைய தேவையை மட்டும் தேவன் எங்கேயாவது சந்திச்சிருக்காரா உலகத்துல? நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்லை இவன் நல்லவன் சார், பாவமே தப்பே பண்ண மாட்டான்றவனுக்கு தேவைகள் எல்லாம் சந்திச்சாரா தேவன்? இல்ல. ஏதோ ஒண்ணு இருக்கு that evokes or provokes. யெகோவா ஈரேன்ற அந்த ஒரு பக்கத்தை, அந்த சுபாவத்தை ஈர்த்து வரவழைக்கிற ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை ஆபிரகாம் அனுபவிச்சனாலதான் அந்த பேரை வைக்கிறான். அதை என்னன்னு இன்னைக்கு பார்த்து முடிச்சிருவோம். ஏன்னா அதுக்கு மேல நேரம் இருக்காது இல்லையா? அடுத்த வாரம் இதான் பணத்தை பத்தி தான் படிக்க போறோம் கொஞ்ச நாள், சரியா? அதனால இன்னைக்கு அதை பார்த்து முடிச்சிருவோம். போன வாரமும் தொடங்கிட்டு அங்கதான் போகணும்னு நினைச்சேன், போக முடியல. யெகோவா ஈரேன்னு தேவனுக்கு ஒரு. இப்ப அனிதாவுக்கு வந்து, அனிதா நல்லா பிரியாணி சமைப்பாங்க. அவங்க சிரிக்கிறாங்க, ஏன்னா ஒரே ஒரு முறை தான் சொதப்பினீங்க, மற்றபடி நல்லா தானே இருந்துச்சு எல்லா முறையும். இப்ப அனிதாவுக்கு பிரியாணி செய்யற ஒரு பக்கம் இருக்கு. அதுக்குன்னு டெய்லி எல்லாருக்கும் வந்து பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்களா? இல்ல. அவங்களுக்கே பிறந்த நாள் வந்தா கூட அது நமக்கு அதை வெளியில கொண்டு வரதுக்கு நம்ம ஏதோ இல்ல. இப்ப இப்படிதான் உங்களுக்கு விளங்கும். அதை வெளியில கொண்டு வரதுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சோம்னா அது தானே போல விளங்குதா? இவருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றனால கூட அது வெளியே வராது. அந்த மாதிரிதான் இயேசுவுக்கு ஈரேன்ற ஒரு பக்கம், ஒரு பக்கம் இருக்கு. அவருடைய ஒரு பக்கம் வந்து அவர் ஈரே, என்னுடைய எல்லா தேவைகளையும் அவர். அப்படின்னா அதை வெளியில கொண்டு வரதுக்கு. ஆமென். விளங்குதா? இப்ப விளங்குதா? இதுல எவ்வளவு ஆழமா இருக்கு இல்ல? இதை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா. அதுக்கு முன்னாடி போன வாரம் நான் இதை சொன்னேன், இந்த முறையும் சொல்லிடுறேன். அதுக்கு இதை நம்ம விளங்கிக்கணும். முதல்ல இதை நல்லா விளங்கிக்கணும். இட் இஸ் தி வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தம். இது வசனம் எல்லாம் காட்டிட்டு இருக்க முடியாது, போன முறை வார்த்தை இருக்கும், போய் கேட்டுக்குங்க, சரியா? ஆமா, சங்கீதம் 35:27 எல்லாம் இருக்கும்ல. தேவனுடைய சித்தம் நானும் நீங்களும் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும்ன்ற தேவனுடைய சித்தம். சித்தம்னா என்னது? விருப்பம். அந்த விருப்பம்னா சித்தம்னா அது எப்படின்னா, அந்த இது வந்து ராஜா இல்ல, ராஜாவின் விருப்பம்ன்றது ஒரு ஜட்ஜுடைய தீர்ப்பு மாதிரி விளங்குது. அதே ஸ்ட்ரென்த் தான் அதுக்கு இருக்கு. அப்படின்னா தேவனுடைய சித்தம்னு சொல்லும் போது அது சாதாரண ஒரு வார்த்தை இல்ல. நானும் நீங்களும் இந்த உலகத்துல ஐஸ்வர்யவானா இருப்பது தேவனுடைய ஒரு ஆமென். அதுக்காக ஒரு ஆமென் சொல்லாமே. முதலாவது. இரண்டாவது மறந்துடாதீங்க, இந்த என்னது ஐஸ்வர்யம் என்பது தேவனை நேசித்து சேவிக்கிற ஒரு மனுஷனுக்கு தன்னை போல வந்து சேர வேண்டிய ஒரு விஷயம்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா நான் தேவனை உண்மையாக நேசிக்கிறவனா இருந்தா அதுக்கு அடையாளமா, அதுக்கு நீங்களாம் நேசிக்கலன்னு சொல்ல, தப்பா விளையும் கூடாது. அவரை உண்மையா நேசிச்சு அவரை சேவிக்கிறவங்க, those who serve, it's very important that you understand. serve. அந்த நிறைய பேர் நேசிப்பாங்க, ஆனா என்ன காணாது? சேவை இருக்காது.
சும்மானாலும் வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் சீக்கிரமா வந்து 4 சேரை இழுத்து போடுங்க, அவ்வளவுதான். அதான் சேவை. இல்லை யாரையோ போயிட்டு சந்திச்சு நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா, சர்வ் தி சர்ச், சர்வ் காட். வசனம் இருந்துச்சு, போன முறை காட்டினேன், யோபுல இருக்கு, போய் வாட்சி பாருங்க. ஆமென். மூணாவது விஷயம், தேவனை அறியாட்டியும் கட்டாயம் பணம். இதுதான் அடுத்த தப்பு. தேவனை தெரிஞ்சா மட்டும்தான் பணம் கையில் இருக்குன்றது ஒரு பொய். தேவனை வெறுக்கிறவன் கூட பணத்தை, ஆனா தேவனுடைய ஆசீர்வாதத்துல துக்கம் இருக்காது. அவர் நிச்சயமாக he is the prince of peace. உனக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நிம்மதியையும் இளைப்பாறுதலையும் அதோட சேர்த்து கொடுக்கிறாரு. அதான் சமாதான பிரபு. அதனால அவருடைய ஆசீர்வாதத்துல என்னைக்குமே இல்லையா சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, இந்த பணம் போயிருமா இல்லையா. நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்களா, பேங்க்ல இந்த மாசம் தொடங்கும் போது சம்பளம் வந்து விடுவும் போது இந்த பசங்கள்லாம் கலகலன்னு இருப்பாங்க. அது என்னன்னு தெரியல. அதே கொஞ்ச நாள் போகும்போது பேங்க்ல காசு குறைய இங்கேயும் அந்த அங்க சந்தோஷம், அந்த பேங்க் இருக்குல்ல, சந்தோஷம் பேங்க் வந்து டாப்ல இருக்கும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டில் அம்மா வந்து சாப்பிட்றான்னா கூட கடுப்பாயிடுறாங்க. நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்னடா ஆச்சுன்னா சாப்பிட தானே கூப்பிட்டேன், உனக்கு எங்க தெரியும் என்னுடைய பிரச்சனை. என்ன பிரச்சனை? காசு குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதுதான் பிரச்சனை. அப்ப தேவன் கூட இருக்கும்போது என்னது நடக்குது? சமாதானமும் இளைப்பாறுதலும் எப்பவும் இருக்கும், நிரந்தரமா இருக்கும். ஆமென். அடுத்தது என்ன சொன்ன, யாரா ஞாபகம் இருந்தா சொல்லுங்க பாப்போம். முக்கியமான விஷயம். ஆமா, கடைசிக்கு போயிட்டீங்க. சோ இத சொல்லி முடிச்சிடலாங்க, போதும் பேசுனதுன்னு. இது ரொம்ப முக்கியம். நீங்க ஐஸ்வர்யவானா இருக்கணுமா இல்ல தரித்திரனா இருக்கணுமான்றது தேவன் முடிவு பண்ற விஷயம் இல்ல. விளங்குதா? நீங்க ஐஸ்வர்யவானா இருக்க போறீங்களா இல்ல தரித்திரத்தில் இருக்க போறீங்களான்னு தேவன் முடிவு பண்ண மாட்டாரு. அது யாரு கையில இருக்கு? அதனாலதான் தரித்திரம்னா என்ன விளங்கணும்னு சொன்னேன். தரித்திரத்துக்கு 3 பக்கம் இருக்கு. என்னது? ஒன்னு தரித்திரத்தின் ஆவி, ஒன்னு இருக்கு. நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னே எனக்கு பின்னாடி ஒன்று சுத்திட்டு, ஆமா என் பணத்துல கை வைக்கணும்னே பாக்குறதுக்கு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க, அதுக்கு தான் இந்த மேப்பெல்லாம் போட்டு காட்டினேன். நீங்க எங்க இருக்கீங்க, அது எங்க இருக்கணும், அதாவது இடத்துல வச்சுட்டோம்னா ஒரு பிரச்சனையும். ஆமா, get thee behind me Satan அப்படின்னா உன் வேலை. ஆமா, இது நீங்க ஒரு நாள் விளங்கிக்குவீங்க, இன்னைக்கு விளங்காட்டியும். கொலோசியர்ல என்ன எழுதி இருக்கு? எல்லா படைக்கப்பட்ட எல்லாமே by him, through him, for him. அவரால் படைக்கப்பட்டுச்சான், அவருக்குள்ள படைக்கப்பட்டுச்சான், அவருக்காக படைக்கப்பட்டுச்சான். எல்லாமேனா என்னது? அதுல என்னெல்லாம் இருக்கு? எல்லாமே. அப்ப இந்த பிசாசு, ஆனா அவனுக்கு ஒரு இடம் இருக்கு. அது எங்க? என் கூட கைன்னு வச்சேன், அதுதான் பிரச்சனை. நம்ம கூடி எடியே வாடா என் கூடன்னு. தரித்திரத்தெல்லாம் பார்த்தா அங்க, ஆமா நான் இப்படி இருக்கேன்னு எனக்கு கோவப்படாதீங்க. அது வந்து கோபம் இல்லை, அது பிட்டி, உங்க பரிதாபப்படுற வாழ்க்கையெல்லாம் வாழக்கூடாது, வெற்றியோட வாழ்க்கை வாழணும். பரிதாபப்படுறது இல்லை. ஒரு விஷயத்தை பார்க்கும் போது அங்க எந்த தைரியத்துல நீ ஏன் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச? அடுத்தது என்ன சொன்ன? மைண்ட் கரெக்ட். அப்பா எழுதி வச்சு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறதோ, வாட்சி பயங்கரம். உங்களுக்கு தான் கை தட்டணும். இன்னைக்கு ரொம்ப நேரமா கரெக்டாவே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா? பார்த்தேன், ஏதோ பார்த்து எல்லாம் எழுதி வச்சு கரெக்டா. அடுத்தது வந்து மைண்ட் செட். யூ நீட் டு ஹேவ் த மைண்ட் செட். என்னது? வெறும் பிசாசையும் தேவனையும் மட்டும் குறை சொல்லிட்டு இருந்தா பத்தாது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போயிட்டு அந்த அரக்கர்களை பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்க? நாங்க எங்களுடைய பார்வையில் அவங்களுக்கு பக்கத்தில் நாங்க வெட்டுக்கிளியை போல இருந்தோன்றாங்க.
தேவன் சொன்னாரா நீ வெட்டுக்கிளிய மாதிரி இருக்க? இல்ல பிசாசு வந்து அப்படி நீ வெட்டுக்கிளிய மாதிரி இருக்க? அவனுடைய மைண்ட் ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னே இதுக்கு முன் இதெல்லாம் தாண்டி நான் எப்படி மேல போக போறேன் அந்த அப்படி யோசிச்சோன்னே அங்க கதை முடிஞ்சிருச்சு. எதுவா இருந்தாலும் நான் ஒரு கை I can do all things through Christ to strengthen. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் என்னது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். மூணாவது your actions and your active, உங்களுடைய செயல்கள். வேதத்தில் எழுதியிருக்கு, சோம்பேறி குளிருகிறது என்று இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கானா, அறுப்பின் காலத்தில் பிச்சை கேட்டா கூட எவனும் கொடுக்க மாட்டேன்றான். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? அறுப்பின் காலம்னா என்னது? அறுப்பின் காலம்ன்றது அறுவடை செஞ்சு நிறைய இருக்கிற அந்த அவங்கிட்ட நிறைய இருக்கும் போது நீ போய் பிச்சை கேட்டா கூட அவனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டான். ஏன்னா உன்னுடைய ஆக்டிவிட்டி, ஆக்ஷன் அப்படி, உன்னுடைய செயல்கள் அப்படி இருக்கு. யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் மொட்டை மாடியில் நடந்துட்டு இருக்கு, விதைக்க வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிற. ஒரு வேலையை செய்யணும், இன்னைக்கு அதை செஞ்சு முடிக்கணும்னா இன்னைக்கு அதை செஞ்சு முடிச்சிருக்கணும். எனக்கு வேலை இல்லை. ஹலோ, எதுவுமே இல்லைன்னா காலையிலேயே எழும்பி எதையா படி. equip yourself, train yourself. என்னோட தான் இருக்கீங்களா? சோம்பேறி குளிர்கிறது மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இது வந்து தரித்திரம்னா, ஐஸ்வர்யத்துக்கு இதே மாதிரி 3 பக்கம் இருக்கு. என்னது? I give you power to make wealth அப்படின்னு ஆதி அப்போஸ்தலர் அதிகாரத்துக்கு வந்தா எல்லாம் சொல்லியிருக்கு. எல்லாரும் காத்துட்டு இருக்காங்களாம். என்னத்துக்கு காத்துட்டு இருக்காங்கன்னா, ஆவியானவர் வர போறாரு. ஆவியானவர் வந்து என்ன பண்ண போறாரு? பெலனை கொடுக்க போறாரு. பழைய ஏற்பாடுலேயே சொல்லிட்டாங்க. பெலன் எதுக்கு? நம்ம பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கோம், ஓ அப்படின்னா நாங்களும் போயிட்டு ஜெபிச்சு எல்லாம் சுகமாக, அதுக்கு மட்டும் இல்லை, அது ஒரு பக்கம். அந்த பெலன் எதுக்கு? ஐஸ்வர்யத்தை உண்டாக்குறதுக்கு. அங்க எப்படி தரித்திரத்தின் ஒரு ஆவி உன்னை தடுக்க பார்க்குதோ, அதை உடைய பெருசா ஆவியானவர் உனக்குள்ள இருந்து உன்னை ஐஸ்வர்யத்துக்குள்ள நடத்த வல்லவராக இருக்கிறாராம். ஆமென். அதே மாதிரி இதுலயும் மைண்ட் செட் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ரொவர்ப்ஸ் நீதிமொழிகள்ல எழுதியிருக்கு, ஞானம் சொல்லுதான். இதை நான் எவ்வளவு கரைச்சு குடிச்சிருக்கணும். போன முறை சொன்னதை பார்க்காம கூட அப்படியே சொல்றது, வார்த்தை உள்ளுக்கு போயிடணும். நீதிமொழிகள் எழுதியிருக்கான், என்னது? ஞானம் சொல்லுதான், நான் தான் ராஜாக்களையும் பிரபுக்களையும் உண்டு பண்றேன், ஐஸ்வர்யத்தை கொண்டு வரதும் நான் தான். ஹலோ, என்னோட தான் இருக்கீங்களா? யாரு? ஞானம் இதை சொல்லிட்டு இருக்கு. அதான் யாக்கோபுல எழுதியிருக்கு, ஞானத்தை கேளு அவர் கொடுப்பாருன்னு. ஆமென். ஞானத்தினுடைய அந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி திரும்பவும் ஆக்டிவிட்டி, ஆக்ஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். உங்களுக்கு வசனம் இருக்கு, ஆவியானவர் இருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு பாஸ்டர், உங்களை சுத்தி ஒரு குடும்பம், கம்யூனிட்டி உங்களுக்காக ஜெபிக்கிற, இத்தனை வச்சுக்கிட்டும் அமைதியா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, நீ கையிட்டு அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல கையை இட்டு எதையோ செய்யணும்பா. எதையும் செய்யாம தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு வசனம் இருக்கு. வசனம் என்னோட தான் இருக்கீங்களா? போன முறை இங்கே தான் நிறுத்த வேண்டியாயிருச்சு. ஏன்னா நேரம் பத்தாம போனனால. இப்ப திரும்பவும் நேரம். ஆனா ஒரு 15 நிமிஷத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமென். எடுங்க ஆதியாகமம் 22வது அதிகாரம். ஆதியாகமம் 22வது அதிகாரம். I'm going to give you a spiritual law. ஆவிக்குரிய ஒரு ஆமா, இது வந்து லானாலே எல்லாம் தப்பா விளையாதீங்க. இது வந்து நியாய பிரமாணம் இல்லை. வேதத்துல பவுல் இது அழகா எழுதுறாரு, உன்னை நியாய பிரமாணத்திலிருந்து அவரு ரோமர் அதிகாரத்துல இப்ப ஆவியின் பிரமாணத்துக்கு கீழே நீ இருக்கியா. பிரமாணமே இல்லாம இல்ல.
ஹலோ, உலகத்துல நீ ஆபீஸ்ல இருந்தீங்கன்னா அதுக்குன்னு சில பிரமாணங்கள் இருக்கு இல்லையா? நீ உங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க பிசினஸுக்கே நீங்க கொஞ்சம் பத்து இப்படிதான் நடக்கணும், இதுதான் பண்ணணும், இதுல தான் இப்படி இப்படின்னு வச்சிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்க இப்போ ஒரு ராஜ்யத்துக்கு கீழே இருக்கீங்க. இந்த ராஜ்யத்துக்குன்னு கட்டாயம் சில அப்படி கூட சொல்லலாம், சில நிதிமுறைகள் இருக்கு. அதை விளங்கிக்காம நம்ம செயல்பட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு பயங்கரமான ஒரு விஷயத்தை பார்ப்போம். இவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அது அதை வெளியில கொண்டு வருவோம். ஆமென். 22 அப்பா என்ன ஒரு கதை ஒண்ணு. என்ன எழுதிருக்கு கவனிக்கிறீங்களா? ஹலோ, இது புரிஞ்சிக்காத வசனங்கள் இல்லை, இது ஒரு கதை. சரியா? இந்த கதையை முதல்ல நல்லா கேளுங்க. என்ன ஆயிடுச்சுன்னாங்க, இதுல வாசிங்க. நான் கொஞ்ச நேரம் தண்ணி எல்லாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, தேவன் ஆபிரகாமை சத்தமா சொல்லுங்க சோதித்தார். அதை சொல்றதுக்கே நிறைய பேருக்கு பயம். என்னது தேவன் சோதிப்பாரா? தேவன் அப்படின்னா அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள, கிருபையும் இரக்கமும் இருக்கிற தேவன் தான் முதல்ல உங்களை சோதிக்கணும். என்ன எழுதியிருக்கு? இன்னைக்கு இதை பேசி முடியாது போல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. வேதத்தில் என்ன எழுதியிருக்கு? ஒரு தகப்பன் கட்டாயமாக உன்னை சோதிக்கணும் இல்லம்மா, உன்னை கட்டாயமா சிர்ச்சிப்பாராம். பனிஷ்மெண்ட் இல்ல. வாட் இஸ் பனிஷ்மெண்ட்? தண்டனை இல்லை. ஒரு தகப்பன் நான் இவனை போய் தண்டிச்சுட்டே இருப்பேன். நான் என்னப்பா இன்னைக்கு வரைக்கும் அப்படி நடந்தது இல்லை, இனிமே நடக்காதுன்னு தேவனை நம்புறேன். இவனை வளர்க்கறதுக்கும் எனக்கு ஒரு நாளும் அவருடைய ஞானமும் அவருடைய கிருபையும் எனக்கு தேவை. இல்லாட்டி இதெல்லாம் என்ன எப்படி பண்றது? நம்ம உலகத்துக்கும் அவங்க உலகத்துக்கும் திடீர்னு பார்க்கும்போது பெரிய அதெல்லாம் பண்ணோம்னா அவருடைய ஞானம் அவருடைய கிருபை எல்லாம் ஒரு நாள் தண்டனை கொடுக்க மாட்டேன். ஆனா ஒவ்வொரு நாளும் டிசிப்ளின் சிரிச்சுப்பேன். என்னோட தான் இருக்கீங்களா? இப்போ ஒரு நல்ல அப்பாவா நான் இப்போ இவனுக்கு இப்போதான் சயின்ஸ் லெசன் ஒன்று முடிச்சா அந்த சயின்ஸ் லெசன்ல இவன் எப்படி இருக்கான்னு இவனுக்கு நாங்கள் என்ன வைக்க வேண்டியிருக்கு? ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கு. அது என்னதுக்கு? இவனை நான் இங்க நேசிக்கிறனால தானே அதை பண்றோம். உங்களுக்கு இது விளங்கணுமே, இவனை நேசிக்கிறனால தானே பண்றோம். அப்பதான் அவன் வளருவான்னு தெரிஞ்சு தானே அதை பண்றோம். அப்பதான் அவனுடைய அடுத்த படிக்க அவன் கால் எடுத்து வைக்க முடியும்னு தானே அதை பண்றோம். சும்மா நமக்கு வேலை இல்லைன்னு போட்டு வேற நோண்டிட்டு இருக்கோமா? ஒருத்தனுடைய வளர்ச்சி எனக்கு முக்கியமா இருக்கிறனால தான் அங்க டெஸ்ட்ன்ற ஒரு விஷயமே. நான் சொல்றது உங்களுக்கு அப்படின்னா நீங்க அடுத்த படி மேல போகணும்னா இப்ப நீங்க என்னத்தை நம்பிட்டு இருக்கீங்களோ அந்த நம்பிக்கையில கட்டாயம் ஒரு கலக்கு நடக்கும். அது யாரு பண்றா எப்படி பண்றான்றது இல்ல பிரச்சனை. தேவன் தான் பண்றாரா, வேற எங்கேயும் இருந்து வருதா, இப்படி வருதா, வேற எங்கேயும் இருந்து வந்தாலும் அதை கடைசியில தேவன் உங்களுடைய நன்மைக்காக மாற்றிடுவார். அதுதான் தேவன். ஆனா கட்டாயம் அதுல வரும்போது என்ன நடக்குது? உங்க விசுவாசம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு விளங்கிக்குது. கர்த்தரே ஒரு நாள் அனிதாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். வந்து சொன்னாங்க, அனிதா ஃபெலிசன் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு நான் பயங்கர ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ வந்து சொன்னாங்க, இட்ஸ் ஓகேனா ஐ டெல் திஸ் எக்ஸாம்பிள். ஆமாம் சொல்லி கதை தொடங்கிருச்சு. இனி நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நிறுத்த முடியாது. வந்து சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நிஜமாலுமே உண்மையாலுமே ஆசைப்பட்டாங்க. அவங்க சொல்லிட்டு போகும்போதே எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்க தொடங்குச்சு தெரியுமா? எதுல சோதிக்கப்பட்டாங்க?
அவங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல. எங்கடா இது தொடங்குச்சு, ஏண்டா தொடங்குச்சு. ஆனால் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த படியில் ஏற்கனவே கால் எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த அது அப்படிதான் வரும். தட் இஸ் த டெஸ்ட். இது என்ன பண்ணுதுன்னா, இப்படி இருந்தாலும் உனக்கு அந்த ஆசை இருக்குமா? அவங்களுக்குன்னு சொந்தமா யோசிக்கிறதுல ஒன்றும். என்னைக்கு சபை ஊழியம் வெளியிலன்னு நீங்க செய்யும் போது ஆனா தாங்கி நின்று, இல்லை சார் இதுதான் என்னுடைய அழைப்புன்னு எனக்கு தெரியும், இதுக்கு தான் நான் அழைக்கப்பட எனக்கு நல்லாவே தெரியும், கஷ்டமா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்து பிடிங்க. You go to the next level. Simple. கட்டாயம் ஒரு காலத்தில் ஒரு கார் வாங்கி கொடுப்பாங்க. நான் உங்க முன்னாடிலாம் சொல்றேன், நிஜமா. அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய ஆசை. அவங்க அது பயங்கர கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்கனால வந்து அதை சொல்லலை, அவங்க ஆசையை சொன்னாங்க. என்னோட தான் இருக்கீங்களா? நான் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு விளங்குதா? இப்போ அந்த கதையை வாசிப்போமா? அது ரொம்ப முக்கியம். அதனால தான் அங்கே நின்று இன்னொரு 5 நிமிஷம் போயிருச்சு அதில். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையிலே ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கைகளை நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடிப்போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்காக ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடிப்போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் அடுக்கிலே கட்டைகளின் மேல் அவையனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகளை சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆமென். என்ன ஒரு அருமையான கதை. அதை வாசிக்கும் போதே புல்லரிச்சிரும். அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். பட் த ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு சே, அவன் எதில் பாஸ் பண்ணிட்டான்? இப்போ கடைசியில் என்ன அந்த டெஸ்ட் எதுக்குன்னு எழுதியிருக்கு? நீ உண்மையாலுமே தேவனை பயப்படுற ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனி உன்னை நம்பி நான் உலகத்தையே கையில். அந்த டெஸ்ட் அவன் பாஸ் பண்ணிட்டான். ஆனா இதை கொஞ்சம் கவனிங்க. லுக் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லா. ரொம்ப முக்கியமான ஒரு என்ன சொன்னீங்க? விதிமுறை. அது நல்லா இருக்கு. விதிமுறைன்றது ஒரு ஃபார்முலா மாதிரி ஆயிரும். பட் அண்டர்ஸ்டாண்ட், these are not formulas.
I will call it the law of absolute surrender. அப்படினா absolute surrender அப்படினா முழுமையா உன்னை ஒப்பு கொடுக்கிறது, முழுமையா உன்னை ஒப்பு கொடுக்கிறது. பாருங்க சீக்கிரமா யோபு 22 இல்ல 21 21வது வசனம். யோபு 22 21. நீர் அவரோட பழகி சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அவர் யோபு இப்ப சொல்றாரு, நீ எப்படி ஐஸ்வர்யவான் ஆகலான்னு பேசிட்டு இருக்காரு. நேரம் இல்லாதனால 26வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். அவர் சொல்ல வராரு. சரி, இதை வாசிச்சிருவோம். அதுக்கு முதல் வசனத்தையும் வாசிச்சிருங்க. அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உனக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அதுக்கு முதல் வசனம். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். இப்படி எல்லாம் நீ வாழுவ. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? மேல் வசனம், மேல மேல போயிட்டே இருப்போம். 22. அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அவருடைய வேத பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை நீ உன்னுடைய இருதயத்தில். அப்படின்னா எப்படி சொல்ல, முழுமையா ஒப்பு கொடுத்து வாழ்றதுன்றது, முழுமையா சார்ந்து வாழ்றதுன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. தேவனுடைய வார்த்தையை மட்டும் இருதயத்தில். இந்த இருதயம் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த இருதயம் ரொம்ப முக்கியம்னு. இன்னொரு வசனம் இருக்கு, 2 நீதிமொழிகள் 23-26. இந்த இருதயம்ன்றத முழுமையா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்காம முழுசா தேவனிடத்துல கொடுக்கும்போது டைரக்டா என்ன நடக்குதா? என் மகனே, ஐஸ்வர்யம். இங்க இருக்கு, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. உன் இருதயம் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை. ஒரு ஆமென் சொல்லி இருக்கணுமே. உன் இருதயம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அது உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனை. உன் இருதயத்தை என்கிட்ட தான். அந்த இருதயம் என் கைக்கு வந்துருச்சுன்னா மிச்சதெல்லாம் சரியா வந்துடும். ஆமென். இன்னைக்கே எல்லா மனுஷருக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஏதாவது பிரச்சனை எங்க இருந்து அது வருது? வேதத்தில் எழுதியிருக்கு, nothing from the outside defiles a man. வெளியில இருக்கிற எதுவும் ஒருத்தனை தீட்டுப்படுத்தாது. தீட்டுன்ற எங்க இருந்து வருது? உள்ளுக்கு இருந்து உன் இருதயம். அதான் சொல்ல, உன் இருதயத்தை எனக்கு தா. கொஞ்சம் சிரிங்களே, ஏன் இப்படி? இன்னைக்கு கொஞ்சம் திட்டுற மாதிரி தான் இருக்கு. போன வாரமா தான் சொன்னேன். ஆனா சில விஷயங்களை சொல்ற மாதிரி சொன்னாதான் அது உள்ளுக்கு. 3 கொரிந்தியர் 8:5. 2 கொரிந்தியர் 8:5. 3 கொரிந்தியர் 8. சில நேரம் 10,000 விஷயம் யோசிச்சுட்டு இருக்கோம்ல இப்ப இந்த நேரத்தில். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும். இது யாரை பத்தினா முதல்ல கதையை கேளுங்க. மாசிடோனியன்ஸ், மக்கதோனியரை பத்தி எழுதி இருக்குல்ல. என்ன அவங்கள பத்தி எழுதி இருக்கு? நம்ம நிறைய முறை வாசிச்சிருக்கிறோம். அவனுக்கு அவனுடைய தரித்திரத்திலையும் அவன் கொடுத்தான். உற்சாகமா சந்தோஷமா அவனுடைய தரித்திரத்தில் இருக்கிறான். ஆனா அவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பவுல் இங்க சொல்றாரு. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் முன்பு தங்களைத்தானே கர்த்தருக்கும். முழுசா அவன் தன்னை தேவனுக்கு கொடுத்துட்டானா.
அதனாலதான் அவனால கொடுக்க முடிஞ்சது. விலங்குனா ஒரு ஆமென்னு சொல்லியிருக்கணுமே. அவன் முழுசா அவனை தேவனுக்கு கொடுத்துட்டானா. அதனாலதான் அவனுடைய தரித்திரத்திலையும் இதெல்லாம் அவனால சந்தோஷமா பண்ண முடிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. தன்னையே முழுசா கொடுத்தவன் இனி வேற என்னத்துக்காக வாழ்ந்துட்டு இருப்பான்? ஹலோ. அப்ப இந்த யெகோவா ஈரேன்ற அந்த தேவனுடைய பக்கத்தை இழுக்கிறதுக்கு முதல்ல ஆபிரகாம் என்ன செஞ்சான் சொல்லுங்க? தன்னை முழுசா கொடுத்து காட்டினான். சார் என்ன நம்பலாம் நீங்க? டேய் இதுதான்டா நீ தவம் இருந்து பெத்த புள்ள இது, அப்படிதான் அதை சொல்லலாம். அவனோட ஆபிரகாமுடைய ஃபியூச்சரே எங்க தான் இருக்கு. ஆனாலும் தேவன் சொல்லிட்டாருன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தூக்கிட்டு போறான் பாருங்க. Telling you, how do we invoke Jehovah Jireh? எப்படி இப்ப யெகோவா ஈரேன்ற அந்த பக்கத்தை அது சும்மா வரமாட்டேங்குது. அதுக்கு அது 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 வந்து என்னுடைய தேவைகளை எல்லாம் தீர்த்து தள்ளுறதுக்கு, தேவைகளை தீர்க்கிறது சும்மா எனக்கு இன்னைக்கு 10 ரூபாய் தேவை இருக்கு, அந்த 10 ரூபாயை தேவன் இல்ல. தேவன் எதை செஞ்சாலும் அதுல என்ன இருக்கும்? சமாதானம், abundance இருக்கும். தேவன் வந்து 2 மீனையும் 5 அப்பத்தையும் பெருகிறாருல, அப்புறம் என்ன இருந்துச்சு? என்னத்தை தொட்டாலும் அதுல வெறும் கரெக்டா 10 ரூபான்னு டான்னு 10 ரூபா வந்துச்சு சார், அது இல்ல. அதுதான் அந்த தேவைகளை சந்திப்பேன்னு சொல்றது. எப்பவுமே there'll be an overflow, there'll be abundance. அதை நான் ஈர்த்து எடுக்கணும்னா முதல் விஷயம் என்னது? முழுசா. என்ன முழுசா? அறவாசி இல்ல, இங்க கொஞ்சம் இங்க மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படி இல்ல. தேவனே எல்லாமே எல்லாமே நீங்க தான். எவ்ரிதிங். நான் இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன்னா அது உங்களுக்காக தான். தைரியமா போய் சொல்லுங்க, தைரியமா சொல்லி பாருங்களேன். நான் இந்த பிசினஸை கட்டி எழுப்பிட்டு இருக்கேன்னா அது உங்களுக்காக தான். தைரியமா சொல்லி பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஹலோ. அப்போ இதை சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஒரு நாள் இதை பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையிலேயே அவங்கக்கிட்ட இருந்த சொத்து பத்திரம், வண்டி, இதில் இருந்த காசு எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் வச்சுட்டாங்க. அவர் எடுக்கலை, போங்கடான்னு எடுத்துகிட்டு போங்கடா. ஏன்னா அந்த இருதயம் தான் முதல்ல முக்கியம். அந்த பொருள் இப்போ யாருக்கு தேவை? நாங்களும் அதான் பண்ணோம். எல்லாத்தையும் எடுத்து, இருந்த தங்கம், காசு, இருந்த நகை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பொட்டெல்லாம் கட்டி இப்படி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். யார்கிட்ட? என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் முன்னாடி வச்சுட்டு நான் சொன்னேன், இன்னையிலிருந்து எல்லாமே எனக்கு தேவன் தான். நான் இந்த ஊர்ல வாழணும்னா இனி அவர் என்ன பார்த்துக்குவாரு. அவர் பார்த்துக்கல. என்ன முழுசா விலங்குனா ஒரு ஆமென்னு சொல்லுங்க.